MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Aachi Badam Drink. Aachi Badam Drink onna vaangana onna free. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். மிதுன ராசி முதல்ல வித்யா மேம் எப்படி இருக்கு? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி இப்போது 10ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா வாழ்வியலுக்கான ஒரு ஆடிட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத கடந்த ஒரு 25-30 வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதோட நற்பலனும் சரி அதோட கெடுதல் பலத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது வருது. யூஸ்வலாக ஒரு கோட் இருக்கும், 10ல் சனி வரும்போது வேலை போயிடும், வேலை மாற்றம் நிகழும், இந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லை. உபஜயஸ்தானங்களில் சனியோட பார்வை இருக்கிறனால தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு தொழில் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்க போகிறாங்க. வேலை அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்க போகுது. அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக தான் இருக்குது. நிறைய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிறைய வந்து சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. ஷார்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியட் அப்படின்றது இருக்குது. ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்றதும் நடக்கும். நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்றதே வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தையோ நம்மளுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் பாவத்தை தீர்மானிக்க பண்ணுற இடம். ஒருவேளை உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான ஒரு தொழில் வளர்ச்சி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்னர் மூலமாக சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்றது இருக்க போகிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களிடம் பேசக்கூடிய பேச்சு, கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த 1 கொடுத்தா 2 வருது, 2 கொடுத்தா 10 வருதுன்ற மாதிரி சில பேர் உங்களை ஏமாற்றி உங்களுடைய பணத்தை பறிப்பதற்கான காலமாக கூட இந்த நேரம் அப்படின்றது அமைஞ்சிடலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இன்னொரு வேலை வந்துருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பேப்பர் போடுங்க. அது வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படின்ற இடத்துல பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிடும். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு 4 விஷயம் என்னென்னா, உங்கள் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்களுடைய வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு செக் வைக்க போகிறாரு, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிராளியிடம் பழகின்ற பழக்கத்திலும் நம்ம பேசுகிற விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கோ நிறைய வந்து முதியவர்களுக்கோ உதவக்கூடிய நேரமாகத்தான் சனி வராரு இந்த நேரத்தில். அதில் நம்ம கொடுத்து நம்மளுடைய கர்மிகளை கழிச்சிக்கக்கூடிய டைம் பீரியடு. நிறைய எண்ணெய் தேய்ச்சி சனிக்கிழமை குளிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமாக தான் நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த வழிபாடாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அமையும். முந்தன் சார், மிதுன ராசி எப்படி இருக்கு? பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன், இதோட அதிபதி புதன், இந்த புதனுக்கு சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்றதான் பொதுவான ஒரு விதி. இதில் இந்த ராசிக்கு வந்து 8 கூடியவன் 9 கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து இவங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நீண்ட நாட்களாக அவங்களுக்கு திட்டங்கள் இருந்திருக்கும். அந்த திட்டத்தெல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆனால் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய காதல் வலையில் சிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ அந்த காதல் வலையினால தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாத டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா சனீஸ்வரனோட பார்வை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஆடம்பர செலவெல்லாம் பண்ணி இதை இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லி ஆடம்பர செலவு பண்ணி பணத்தை முடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த முடக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், திட்டமிடுதல் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுமே திட்டமிட்டால் மட்டும்தான் செயலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஏமாற்றத்துக்கு பிறகுதான் தெளிவு கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த விவசாயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கடினமான உழைப்பு இருக்குது. ஆனால் வருமானம் வராதப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே தேவையில்லாத பல சங்கடங்கள், தொந்தரவுகள், பாதிப்புலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள், நண்பர்களிடத்தில்
பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் குரு வேற ராசிக்கு வரப்போறாரு. இதனால் மன சஞ்சலங்கள் குழப்பங்களெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால பேச்சில் நிதானமாக இருக்கணும். செயலில் கவனமாக இருந்தால் இந்த வருடங்கள் முழுவதுமே சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்குமே இந்த 2.5 வருடங்களில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா முதியோருடைய இல்லத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பாலகிருஷ்ணா சார், மிதுன ராசி எப்படி இருக்கு? பர்ஃபெக்ஷன் விடணுங்க, கோவத்தை விடணும், டென்ஷனை விடணும். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பு பண்ணலாம் அப்படின்னு, உங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு ஒத்து வருமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு ரூபாவை சொல்லாமல் எடுத்துட்டான்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு 1 லட்ச ரூபா எடுத்துட்டா கூட நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனையும் பங்க்சுவாலிட்டினால்தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாதா சார்? ஒரு 4 வருஷமாக நீங்கள் எப்படி பட்டுருக்கீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கிரக மாற்றத்தை பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டாமா? ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இவர் எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வரார். 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான். அவன் பாவியா இல்லைங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உழைக்கிறதுக்கு தயாரா, வெற்றி பெறுறதுக்கு தயார். நீங்கள் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க, ராத்திரி பகல் உரைப்பீங்க. அங்கே எங்கே போய் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்ஃபெக்ஷன் பங்க்சுவாலிட்டி. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. மேலதிகாரிகளோட ஒத்துழைச்சு போங்க. நிதானமும் பொறுமையும் வேண்டும். உறவுகளோட நிதானம் வேணும். அதே மாதிரி தாயாரோட உறவுகள் மட்டுமல்ல, சகோதரர்களுடைய உறவும் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நிதானமாக பொறுமையாக சிந்திச்சு கோபத்தை விட்டு இதை இருந்தீங்கன்னா தங்கமான எதிர்காலம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்தே தீரம். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். ஷெல்வி சார், மிதுன ராசி எப்படி இருக்கு? அதாவது புதன் ஒன்று தான் ஓனர். ஸோ ஓனருக்கு சனி ரொம்ப பிடிச்சமானவர். இவ்வளோ தான் பேஸ். பிடிக்கிறவருக்கு சனி ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஆனால் அதே சமயம் ஜென்ம குரு வரதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ சனியினால் 2.5 வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அடுத்த மேலேருந்து 1 இயருக்கு குருவால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க பார்ப்பார். ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுனம். குறிப்பாக 30 வயசை தாண்டினவங்க மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். அதில் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும். அதில் நோ எக்ஸ்கியூசஸ். இவங்க 1000 நம்ம சொல்லலாம், நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளை தேடி வரும். அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, அப்படி போக முடியாதுன்னெலாம் சொல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போ ரொம்ப நல்லா ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டம்லாம் மிதனத்தினால போக்கப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீருமா. பெற்றோர் பெரியோருக்கு நீங்கள் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அவங்கள இல்லைன்னா வெளிநாட்டுக்கு உங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வரேன்லாம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. அதனால் குடும்பத்தில் பெரியவங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நல்ல ஆஸ்பெக்ட் இருக்குது. பட் என்னன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி பதட்டத்தை கொண்டு வரும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம். தொழில் சார்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத கூட்டு தொழிலிருந்து கூட தனி தொழில் தொடங்குவாங்க. அடிமை தொழிலில் இருப்பாங்க ரொம்ப நாளாக, 20 வருஷமாக 25 வருஷமாக டிப்ரெஷன்லேயே தொழில் பண்ணியிருப்பாங்க, இந்த குடும்பத்தை ஓட்டணுமே. ஆனால் இந்த தடவை திடீர்னு நான் ஏதாவது ஒரு மசாலா வடை வைக்கிறேன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடனே அதுக்கு போயிட வேணாம். அந்த லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இறங்கி பெரிய சக்ஸஸ் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. வைத்தீஸ்வரன் இவங்களை காப்பாற்றுவார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.